தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசியல் கட்சியினர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் நல்ல மனிதர், அனைத்து மக்களிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர். அவருக்கு துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு நான் உள்ளபடியே மனசாட்சியோடு வரவேற்கிறேன். துணை குடியரசுத் தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதில் நாங்கள் ஆதரிக்கிற பிரச்சனையே இதில் எழலை. இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. முதல் விஷயம், ஏன்னா ஏற்கனவே துணை குடியரசுத் தலைவராக மரியாதைக்குரிய ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பிறகு அவர் நாட்டினுடைய குடியரசுத் தலைவராகவே ஆயிருக்கிறாரு. அதே மாதிரி திரு அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக என்ன சேர்ந்தது? கட்சி எல்லைகளை கடந்த அனைவரையும் மதிக்கக்கூடிய சிபிஆர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதை உணர்ந்து எங்கள் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை தான். ரொம்ப நல்ல மனிதர். 2 முறை மக்களவை தேர்தலில் கலந்துக்கிட்டவர் அவர். இது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்.